கைஸ் அப்போல்லாம் நாங்கள் கொட்டை கொட்டையாரு அந்த விளையாட்டு விளையாடிருக்கோம் கைஸ். கொட்டை கொட்டையாரு நான் அடி வாங்குறவங்கன்ட்டு அக்கா பக்கத்தில் தங்கச்சிங்க தம்பி யாராவது இருந்தாக்கா அவங்களுக்கு கை காமிச்சாக்கா அவங்களுக்கு கொட்டையிலே அடிக்குவோம். அந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் விளையாடிருக்கீங்களா சொல்லுங்கள். பாருங்கள் இவர் உரிக்கிறாரு. ஒரு டைம் எங்கள் அக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது காய் ரொம்ப பிஞ்சு காய், பிஞ்சு காய்னா அது பழம்னு சொல்ல முடியாது, காய். அதில் பிரியாணி செஞ்சிருந்தா கைஸ் எங்கள் அக்கா. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் கைஸ். மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல், அது சாப்பிட்டு எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கைஸ். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? ஜாக் ஃப்ரூட்டு அதில் காய் வரும், பிஞ்சு காய், அதில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களான்ட்டு எங்கள் அக்கா இதோ புதுசாக ட்ரை பண்ணுவா கைஸ். அவள் ஒரு டைம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா, அப்புறமா ஒரு டைமும் பிரியாணி தான். ரொம்ப மஸ்தாக இருந்துச்சு கைஸ், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சொல்ல யார் யாருக்கு சொல்ல சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஒரு வாரம் வரைக்கும் என் ஃப்ரிட்ஜில் இருக்கும், நான் வச்சு சாப்பிட்றேன். எங்கள் அக்காவுக்கு, எங்கள் தங்கச்சிக்கு, எங்கள் மம்மிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் வச்சுருக்கேன். யாருக்கு வேணுமோ வந்துடுங்க கைஸ், சாப்பிட வாங்க கைஸ். பாருங்க கொட்டை, இந்த கொட்டையெல்லாம் அந்த காலத்துலலாம் என்ன அடுப்பில் எரிஞ்சின்னு இருக்கும். ஏதாவது சாப்பாடோ ஏதாச்சும் குழம்போ செஞ்சுன்னு இருப்பாங்க. அதில் இப்படி போட்டு விட்டாக்கா எரிஞ்சு அது தந்தூர் மாதிரி நல்லா எரிஞ்சு அது தோல் உரித்து சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இந்த தோல் உரித்து பிளாக் ஆகிட்டு இருக்கும், அடுப்பாங்கரியில் போட்டாக்கா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, மாமாவாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பருப்பு குழம்புல போடுவாங்க, வேக வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? இதை சாப்பிட்டுருந்தா சொல்ல பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. சாரி, இந்த விதை பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லைங்களா? அப்போல்லாம் பெருசாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். இந்த கொட்டை பாருங்கள், இந்த கொட்டை குட்டியாக இருக்குது, ஆனால் சொல்ல மாத்திரம் பெருசாக இருக்குது. பாருங்கள் சொல்ல பெருசாக தானே இருக்குது, இந்த கொட்டை மாத்திரம் குட்டியாக இருக்குது. பாருங்கள் ரைஸ் குட்டியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் நல்லா ஹாப்பியாக இருக்குது கைஸ். நாமளே உரித்து நாமளே சாப்பிட்றது ஒரு நல்லா இருக்குது.